பாஸ்மதி ரைஸில் நல்ல உதுரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? சட்டியில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதோட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது 4 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கை புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் புதினா கொத்தமல்லியும் தான் பிரியாணியில் நல்லா குக் ஆகணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது மீடியம் சைஸ் தக்காளியை நான் 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி குழையும் போது சின்ன கப்பில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் செப்ரேட்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா நல்லா குக் ஆகணும். வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆயில் செப்ரேட்டாக வரும்போது நான் இந்த மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4.5 டம்ளர் அரிசி தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா குக் பண்ணுங்க. அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வரும்போது கீழே தோசைக்கல் மேலே வெயிட்டு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் தம் வச்சு எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். நல்லா பொலன்னு இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.